தில்லை மரத்திலிருந்து வரக்கூடிய பாலை வேற யார் தொட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய உடலானது வெந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாலை மட்டுமே குடிச்சு ஒருத்தர் உயிர் வாழ்ந்திருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகக்கூடிய வழியில் பழைய திருவையாறு ரோட்டில் பால் சுவாமி மடமானது அமைந்திருக்கு. தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய பாபநாசம் ஊரில் நாராயண சுவாமி பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வாழ்ந்து வந்திருக்காரு. இவர் பள்ளி படிப்பை கொஞ்சம் காலம் படித்து முடிச்சுட்டு தங்களுடைய குடும்ப தொழிலான மேல தொழிலோட செய்து வந்திருக்காரு. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுக்கு போகிறதையும் வழக்கமாக வச்சிருக்காரு. முதல் நாள் ஆன்மீக சொற்பொழிவு கேட்டுட்டு மறுநாள் வேலைக்கு போகும் பொழுது சரியா இவரால் மட்டலமானது கொட்ட முடியாமல் இருந்திருக்கு. சரி நான் ஊதுகுழல் ஊதுறேன்னு சொல்லி ஊதுகுழல் வாங்கியிருந்திருக்காரு. அதையும் இவரால் சரியா ஊத முடியல. ஏன்னா இவருடைய மனம் முழுவதுமே முதல் நாள் கேட்ட அந்த ஆன்மீக சொற்பொழிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லேயே தான் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே இவர் ஆன்மீக சொற்பொழிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்லேயே மூழ்கி போயிடுறாரு. மேடையையும் மறந்துடுறாரு. இவர் கையில் இருந்த அந்த ஊத வேண்டிய ஒத்துக்குழல் இருக்கு பார்த்தீங்களா, அது தவறி அவருடைய மார்பில் கீழே விழுவுது. சுற்றி இருக்கக்கூடியவங்கள மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தில் இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவருடைய கை தவறி கீழே விழுந்ததுக்கு பிறகுமே நிக்காம அந்த ஊதுகுழலிலிருந்து முழுமையான அந்த வாத்திய வசையானது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு.